2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்துள்ளது. இதற்காக சென்னையில் உள்ள பழனிசாமியின் வீட்டிற்கு அன்புமணி நேரில் சென்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் காரணமாக தற்பொழுது அக்கட்சி இரண்டு தரப்பாக பிரிந்து செயல்பட்டு வருது. இந்த நிலையில அன்புமணி இடம்பெறும் கூட்டணியில நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு ராமதாஸ் ஏற்கனவே தெரிவித்து விட்டார். மேலும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கிய அங்கம் வகித்து வருகிறது. இதனால பாமகவின் எந்த தரப்பு திமுக கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் உடனடியாக வெளியேறி விடுவோம்னு விசிக கட்சி தெரிவித்திருக்கு. இரு தரப்புக்கும் அதிமுக மற்றும் தாவேக மட்டுமே வழியாக இருந்து வருது. இந்த நிலையில யார் அதிமுக கூட்டணியில் முதல் நபராக இணைவது என பாமகவின் இரு தரப்பும் போட்டி போட்டதாக சொல்லப்படுது. இந்த நிலையில முதல் ஆளாக அன்புமணி தரப்புல அதிமுகவில் இணைந்து கூட்டணியை உறுதி செஞ்சாங்க. தொடர்ந்து அதிமுக பாமக தலைவர்கள் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினாங்க. அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. அப்போது பழனிசாமி என்ன பேசினார் அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் தற்பொழுது பாமகவும் இணைந்திருக்கு. மொத்தமாக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என எங்களுக்குள் நாங்கள் முடிவு செய்து விட்டோம்னு, எங்களது வெற்றி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய இருக்கிறதால எங்கள் கூட்டணி பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாமக தலைவர் அன்புமணி என்ன பேசியிருக்கிறாருன்னா, கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை திமுக மீது மக்கள் கடும் கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் இருக்காங்க. அது எங்கள் நடைப்பயணத்தின் போது வெளிப்பட்டது. சமீபத்தில் கூட 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்தில் இருந்து நகரத்து வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லாம ஆத்திரத்தில் இருக்கிறாங்க என்றும், திமுக ஆட்சியை அகற்றும் நோக்கத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைஞ்சிருக்கு. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.